திமுக கவுன்சிலர் 5வது வார்டு கவுன்சிலர் இருக்கேன். மக்கள் அடிப்படை தேவைக்க வேண்டி நான் வந்து நகராட்சி நீ கூட்டம் மாதாந்திர கூட்டம் வச்சுருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு வந்தேன். கூட்டத்தில் பதிவு பண்ண வந்தால் அஜாந்தாரம் வந்து உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு விரிவாக்கத்துக்கு வந்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்குது. சந்தை இருக்குது, அது கடையில் வந்து முறைகேடு நடக்குது. ஏற்கனவே சந்தையில் வந்து யூனியன்ல இருந்துச்சு, யூனியன்லேருந்து நகராட்சிக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைச்சு 6.5 கோடி ரூபா நிலுவை பாக்கி இருக்கு. இந்த பார்த்துங்க, அவங்க பாதி வச்சிருக்காங்க. இதில் எல்லாமே வந்து இதில் இருக்கு. வாடகை பாக்கி கட்டாமல் வச்சிருக்காங்க. 6.5 கோடி ரூபா நகராட்சிக்கு இழப்பு பண்ணிருக்காங்க. இதை வந்து நகராட்சி ஆணையாளர் வந்து சேர்மன் வந்து முறையாக செய்யாமல் டெண்டர் வைக்காமல் கடையை ஏல விடாமல் அவங்க வந்து பணம் வாங்கிட்டு ஒரு கடைக்கு 10,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் 6 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. இதில் வசூல் பண்ணி நகராட்சி கமிஷனர் ஆர்ஐ ரச்சித் பாய் ஒருத்தர் அவர் தலைமையில் வந்து உசிலம்பட்டி திமுக நகராட்சி செயலாளர் தலைமையிலையும் இதை வசூல் பண்ணி தங்கமலைபாண்டி நகர செயலாளர் சரவணன் சொல்லி அட்வொகேட் அவர் தலைமை செயற்குழு உறுப்பினர் இருக்காரு, பொதுக்குழு உறுப்பினர் இருக்காரு. அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு 4 கோடி வசூல் பண்ணி ஊழல் நடக்குது. தமிழக அரசு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உத்து பார்த்து முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த உசிலம்பட்டி தொகுதிக்கு நல்லா கண்காணிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இங்கே வந்து முறைகேடு நடக்குது. அரசியல்வாதியும் சேர்ந்து இதில் வந்து அதிகாரி உடனடியாக போகிறாங்க. இதை வந்து தடுத்து நிறுத்தினேன். மக்களை காப்பாற்றுங்க, உசிலம்பட்டி மக்கள் நல்லா நடக்கணும். தமிழக அரசு நல்லா செய்கிறாரு. செய்த வந்து இந்த ஆட்சியாளர் வந்து கமிஷனரை இங்கே இருக்கிற அரசியல்வாதியை தவறாக போகிறாங்க. இதில் பணம் வாங்கிட்டு செய்கிறாங்க. இதை காப்பாற்றுங்க. தமிழக என்னப்பா இன்னைக்கு வந்து தீர்மானம் வச்சிருக்காங்க. முறைப்படி நாங்கள் டெண்டர் வைங்கன்னு சொல்லி தீர்மானத்தை வந்து எதிர்த்து பிரித்து வெளிநடப்பு செஞ்சு வந்திருக்காங்க. தலையீடு இருக்கு, திமுக காரங்களே இதுல நிறைய ஊழல் பண்றாங்க அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் அது வந்து இது வந்து முதல்ல வந்து நம்ம எதுக்காண்டி வச்சிருக்கோம்னா வரி அடிப்படை தேவைக்கு நம்ம வரி வசூல் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு இதை நம்ம அடிப்படையில முதல் கட்டமாக தான் இதை செஞ்சிருக்கோம். அடுத்துதான் நம்ம வந்து டெண்டர் எல்லாமே கொண்டு போகணும். எதுவுமே இது பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரியா தான் பண்ணியிருக்கோம். யாருக்குமே பாதிப்பு வரக்கூடாது. கடை அங்க சந்தைக்குள்ள இருக்கிறவங்க ஒரு கடைக்காரங்க கூட பாதிக்கப்படக்கூடாதுன்ற முறையில தான் நம்ம இந்த வேலை பார்க்கணும். இப்ப தகவல் வந்திருக்கிறதுனால எத்தனை நாளா எங்க வார்டுல பூரா டேமேஜா கிடக்குது. கமிஷனர் எங்களுக்கு தெரியாது. கமிஷனர் பேசுறேன். கமிஷனர் லைட் எல்லாம் கமிஷனர் பேசணுமா? என்னப்பா லைட் நான் போட்டுருன்றா அவர் போடுறேன். 1 மாதம் கழிச்சு கேட்கறேன். லைட் போட விட்டு தர பேசுறாரு அவரு. அவங்க அப்பா வந்து IRS. முறைகள் நடக்குது சார். நான் கவர்மெண்ட் சொல்றேன். நகராட்சி வருவாய் உங்களுக்கு என்ன இருக்கு? நீ ஆபீசர் சார். டெண்டர் வச்சு ஏல விட்டா வருவாய் வந்து என்ன இருக்கு? வருவாய் இழப்பை யாரும் ஏற்படுத்த கூடாது. வருவாய் இழப்பை ஏற்படுத்தினா நாங்க கவர்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவோம். அதான் சொல்றேன். வருவாய் இழப்பை பண்றீங்க இப்ப சார். நீ கொண்டு வந்து திட்டம் இல்ல நான் சொல்றத நிறுத்துங்க. ஏற்கனவே கெட்ட வாடகை வசூல் பண்ண கூடாதுன்னு சொல்றது யாரு அதிகாரம் கிடையாது. வசூல் பண்ணுங்க சார். வசூல் பண்ணுங்க சொல்றாங்க. வசூல் பண்ணுங்க. எங்க வசூல் பண்றீங்க? வசூல் பண்ணிட்டு நீங்க டெண்டர் வைங்க. டெண்டர் வச்சிருக்கீங்க சார். இப்ப லைட் கூடத்துல லைட் இல்ல, தெருவுல ரோடு செய்ய முடியும். இதெல்லாம் எப்படி வருமானம் வரும்ல? வசூல் பண்ணாதானே வசூல் பண்ணுங்க சார். இதற்கு வைக்கிறீங்க டெண்டர் வச்சு ஏல விடுங்க. நகராட்சி வருவாய்க்கு நாங்க பேசுறத எங்க சொந்த விருப்பத்துக்கு கேட்கலாங்க. அது வருவாய் நீங்க வருவாய் தடுக்கிறீங்க சார். நீங்க பாரபட்சமா செய்றீங்க. அப்புறம் என்ன சார்? வருவாய் சார் நாங்க வருவாய் வைக்கிறது சொல்றோம். வருவாய் எங்களுக்கு வந்து வருவாய் பத்தி நீங்க சார் நீங்க எப்படி ஏமா நகராட்சி வருமானத்துக்கு நாங்க வந்து டெண்டர் வச்சு ஏல விடுன்னு சொல்றோம். நாங்க என்னப்பா நாங்க இழப்புன்னு சொல்றோம் சார்.
நகராட்சி தேவைப்பட்ட இடத்தை எடுக்கிறதுக்கு தற்காலிக இதை கொடுக்கணும். அதுல பாண்ட் எழுதி வாங்க, நீங்க பாண்ட் எழுதி வாங்கி கொடுக்கணும். நாளைக்கு வந்து இப்போ நீங்க கொடுத்த பிறகு வாடகை நான் கட்டிருக்கேன்னு ரசீதை வச்சு போட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு பலவடிக்கு இப்ப நம்ம எவ்வளவு கேஸ் இழுவுறோமோ அதை இழுவர சொல்ல வந்துடுறேன். அதனால கரெக்டா இருக்கான சரி பண்ணி வச்சுக்கோங்க சார். நீங்க